ஹாய், ஆலங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமே ஆலங்குடியில நடக்கிற எல்லா அப்டேட்ஸும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான். நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆலங்குடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி பகுதியில் ஸ்ரீ சுபபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி இப்பகுதியில் மிகவும் பிரபலமான பள்ளியாக திகழ்கிறது. மேலும் இப்பள்ளியில் கல்வி மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளுக்கு மதிப்பளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதனாலே இப்பள்ளியில் தங்களது குழந்தைகளை சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் சிறுவர் பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திரு விஜயபாஸ்கர் பேசுகையில், அனைத்து பெற்றோர்களும் தனது பிள்ளையை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து உயர்ந்த நிலையை அடைய வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதேபோல் இந்த ஸ்ரீ சுபபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் அவர்களின் தனித்திறமையை ஊக்குவித்து உயர்ந்த நிலையை அடைய வைப்பதாக பாராட்டு தெரிவித்தார். ஒவ்வொரு பெற்றோருடைய முதல் கடமையே நம்முடைய குழந்தையை ஒரு நல்ல பள்ளியில சேர்த்து எவ்வளோ சிரமமானாலும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வச்சு கிராமத்தில் சொல்ல போனால் பெரிய ஆளை ஆக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசை. அது எல்லாருடைய பெற்றோருடைய முதல் கடமை. அந்த வகையில் நீங்கள் ஸ்ரீ சுபபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற ஒரு நல்ல பள்ளியை, தரமான பள்ளியை தேர்வு செய்து இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த பெருமையை, சிறப்பை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்நிகழ்வில் பள்ளியின் முதல்வர் திரு கருப்பையா, பள்ளியின் நிர்வாக இயக்குநர் திரு வெங்கடரமணன் மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திருமதி விஜயா மற்றும் கட்சி நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்.